அப்பகுதி மல்லர்களுக்கு கொடுக்கப்படும் முதன்மையும் முக்கியத்துவமும் அனுப்பானடி பூர்வகுடி குடும்பனார்களுக்கும் பாண்டிய அரச மரபினரான சிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள தொடர்பை நமக்கு உணர்த்துகின்றன. மதுரை மாநகரின் பூர்வீக பகுதிகளில் ஒன்று அனுப்பானடி. இவ்வனுப்பானடியை பழங்கால பாண்டிய குடும்ப முறையில் ஆட்சி செலுத்தி வருபவர் அவ்வூர் குடும்பனான அக்னிவீரன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிவிட்ட இவ்வூர் குடும்ப முறையை வழி வழியாக தனது தாத்தன், பாட்டன், பூட்டன், முன்னோர் வழியில் இன்று வரை நிர்வகித்து வருபவர்தான் அனுப்பானடி ஊர்க்குடும்பன் அக்னிவீரன். மதுரை மாவட்ட தெப்பத் திருவிழா இவரது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேயே வருடா வருடம் நடக்கிறது. தைப்பூசத்தன்று சிவனும் பார்வதியும் தெப்பத்திற்கு வந்து விட்டாலும் அனுப்பானடி ஊர் குடும்பனார்களின் உத்தரவிற்கு பிறகே தெப்பத் திருவிழா தொடங்க வேண்டும் என்பதே காலங்காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் மரபு. ஆகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதிகாரிகளும் அறங்காவலர்களும் இன்றும் அனுப்பானடி ஊர்க்குடும்பனான அக்னிவீரன் வீட்டிற்கு சென்று அவருக்காக காத்திருந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி மேளதாளம் முழங்க அவரை ஊர்வலமாக தெப்பத் திருவிழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வருகின்றனர். அனுப்பானடி மல்லர்கள் படைசூழ ஊர்வலம் வரும் அக்னிவீரனை காண லட்சக்கணக்கில் கூடியிருக்கும் மக்கள் அவரை வணங்கி வரவேற்க அக்னிவீரன் தெப்பத்திற்குள் சென்று தனது முன்னோரான சிவனையும் பார்வதியையும் வணங்கி தெப்பத் திருவிழாவை தொடங்கி வைக்கிறார். அனுப்பானடி ஊர்க்குடும்பன் தெப்பத் திருவிழா தொடங்க உத்தரவிட்ட பின் அங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வடம் பிடிக்கிறார்கள். இப்படி தைப்பூசத்தன்று காலையில் தெப்பத் திருவிழாவை தொடங்கி வைக்கும் அக்னிவீர குடும்பனார் அன்று இரவு நடைபெறும் விழாவில் தெப்பத் திருவிழாவை முடித்து வைக்கிறார். அக்னிவீரன் முடித்து வைத்த பிறகே சிவனும் பார்வதியும் தங்கள் இல்லம் திரும்புகின்றனர். இந்நிகழ்வு நமக்கு உணர்த்தும் வரலாற்று செய்தி யாதெனில், பாண்டிய நாட்டில் ஊர்க்குடும்பு நடத்திய குடும்பர்களின் கட்டளைக்கு உட்பட்டே பழங்கால ஆட்சி முறையும் நிர்வாக முறையும் இருந்தன என்பதையும் பாண்டிய அரசியான மீனாட்சிக்கும் இவர்களுக்கும் இருந்த நெருக்கமான தொடர்பையும் நமக்கு உணர்த்துகின்றன. தமிழர் ஆட்சியை ஒழித்து பாண்டிய நாட்டை கைப்பற்றிய வந்தேரி வடுகர்களான விஜயநகர நாயக்கர்களுக்கு பிறகு தோன்றிய கள்ளழகர் போன்ற பிற்கால விழாக்கள் தவிர பாண்டிய வேந்தர்களின் காலம் தொட்டு மதுரையில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் மதுரையின் பூர்வீக ஊர்களான அனுப்பானடி, மாடக்குளம், பழங்கானத்தம், அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் ஆகியவற்றின் ஊர்க்குடும்பர்களுக்கே முதல் மரியாதை கொடுக்கப்பட்டு வந்ததை, இன்று வரை கொடுக்கப்பட்டு வருவதை அப்பகுதியில் நடைபெறும் பல்வேறு விழாக்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்விழாக்கள் அனைத்துமே மதுரை குடும்பர்களின் தொன்மையையும் அவர்களின் வரலாற்றையும் நமக்கு உணர்த்துவதாய் உள்ளன. மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பிற்கால பாண்டியருடைய அரண்மனையாக இருந்தது. அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 புறமும் மல்லர்கள் தான் குடியிருந்திருக்காங்க. குறிப்பாக பழங்கானத்து குடும்பத்தினர் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான்
அந்த சங்ககால பாண்டி நெடுஞ்செழியன் வரைக்கும் பிற்கால சுந்தரபாண்டியர் வரைக்கும் படைமறவராக இருந்திருக்காங்க. அப்போ அவங்க குடியிருந்த பகுதிக்கு வந்து மல்லத்தெருன்னு பேர். அது இன்னைக்கு வந்து பள்ளத்தெரு பள்ளத்து தெருன்னு சொல்லி மருவி வந்துருச்சு. மல்லர் என்ற சொல் பல்லர் என்று மருவியது போல் அந்த மல்லத்தெருவும் பள்ளத்தெருவுன்னு மருவிருச்சு. இது காலப்போக்கில் அந்நியருடைய வருகையினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இந்த மல்லர்கள் புறமுதுகிட்டு ஓடி பழங்கால ஆனந்தம் என்ற ஊரை உருவாக்குறப்ப நாயக்கர்கள் வந்து நீங்க எங்கிட்ட தோத்துட்டீங்க, இனிமேல் வந்து பழங்கால ஆனந்தம் கிடையாது, அது பழங்கால நத்தம் தான், நீ எனக்கு அடிமைதான் என்ற ஒரு இதை வந்து அவங்க திணிச்சு வலியுறுத்தி வச்சுட்டாங்க. அதனால இன்ன வரைக்குமே பழங்கால நத்தம் என்றுதான் வழங்கப்பட்டு வருகிறது. இக்குடும்பர்களின் பெருந்தலைவனே முதுகுடுமி என பட்டம் பெற்று மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய பேரரசர்கள் என்று கல்வெட்டு இலக்கியங்கள் சொல்வதற்கு இவ்விழாக்களே தக்க சான்றாக உள்ளன. ஆம், பழங்காலத்தில் மல்லர் என்று சிறப்புடன் நமது இலக்கியங்களால் அழைக்கப்பட்ட குடும்பர்களின் தலைவர்களே கடவுள்களாகவும் அரசர்களாகவும் பேரரசர்களாகவும் அவர்களின் படை மறவர்களாகவும் இருந்த நிலை மாறி அந்நிய படையெடுப்புகளாலும் சகோதர தமிழ் சாதிகளின் சூழ்ச்சி துரோகங்களாலும் தோற்கடிக்கப்பட்டு தன் வரலாற்றுக்கு வெளியே பள்ளர்களாக தள்ளப்பட்டுள்ளதை காலம் இன்னும் எத்தனை நூற்றாண்டிற்குத்தான் பொறுத்து கொண்டிருக்க போகிறதோ தெரியவில்லை. வந்தேரி வடுகர்களால் எங்கள் உயிருக்கு நிகராக நேசித்த எம் நிலங்களை இழந்தோம். எம் உயிருக்கு மேலாக மதித்த எம் மொழி சிதைக்கப்படுவதை கண்டு இயலாமையில் பொறுமுகிறோம். ஓ சகோதர தமிழ் சாதிகளே, மல்லர்களான எம்மை எதிரிகளுடன் சேர்ந்து தோற்கடித்தீர். எதை கண்டீர்? உலக நாகரீகத்தின் தொட்டிலாக விளங்கிய நம் தமிழ் மண்ணை எதிரிகள் கூறுபோடுகிறார்களே, அதற்காகவா எம்மை தோற்கடித்தீர்? உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான நம் தமிழ் மொழியை சிதைத்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டி நாட்டு மதுரையில் இன்றும் பட்டொளி வீசி பறக்கின்றதே வந்தேரி தெலுங்கு நாயக்கரின் வடுகக் கொடி. இதை கண்குளிர காணத்தான் எம்மை தோற்கடித்தீரோ? கவலைப்படாதேயும், விரைவில் மீண்டு வருவோம். பள்ளர்களாக இல்லை, மல்லர்களாக இம்மண்ணையும் உம்மையும் சேர்த்து விடுவிக்க வரலாறு திரும்பும். சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மை